ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STT-TRB 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 150 தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் கொஷின் சயின்ஸில். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஒரு சம்மு தான் ஒன்று கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸில். 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6A அதாவது 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 54,000 ஜூல். ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் இருக்குது. டைரெக்டாகவே இந்த சம்மு புக்கில் இருக்குது. எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 51, 52ல் இருக்கும். இது 51 பேஜ் நம்பர் 51 தான் நான் இப்போ காமிக்கிறது. இதில் அந்த சம்மை கொடுத்துருக்காங்க. இதுக்கான தீர்வு அதாவது சொல்யூஷன் வந்து 52 பேஜில் இருக்கும். தீர்க்கப்பட்ட கணக்கு 6. இதில் அதே சம் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. இது கொஷின் வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆன்சர் வந்து அதுக்கு அடுத்த பக்கத்தில் தீர்வு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், மின்தடை வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டு 5 ஓம், மின்னோட்டம் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். ஐன்னு குறிப்பாங்க. அதுக்கு வந்து 6 ஆம்பியர். காலம் வந்து இதெல்லாமே சம்மளை கொடுத்துருக்கிற நம்பர். காலம் வந்து டீன்னு எடுத்துக்கணும். டீ வந்து 5 நிமிடங்கள். அதை வந்து வினாடியாக மாற்றிருக்காங்க. 5 × 60. ஒரு நிமிடம்னா 60 வினாடி இல்லையா? அப்போ 5 நிமிடம்னா 5 × 60 வினாடி. அப்போ மொத்தமாக 5 60ஆல் பெருக்கணும்னா 300 வினாடி கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உருவாகும் வெப்பத்தின் அளவு. ஓகேங்களா? வெப்பத்தின் அளவு ஹச்சுன்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னென்னா I² × R × T. இப்போ H = ஐன்றது ஐயோட வேல்யூ இதோ இருக்குது 6 ஆம்பியர் இல்லையா? அப்போ I² இருக்கிறதுனால 6² பெருக்கல் அடுத்து R கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் R என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஓம். அங்கே 5ன்னு போடணும். அடுத்து T இருக்குது காலம் எவ்வளோ அப்படின்னா வினாடியில் தான் நம்ம குறிப்பிடணும் 300. அப்போ பெருக்கல் 300. 6² பெருக்கல் 5 × 300. இப்போ 6 6 36. 36ஆல் அப்புறம் 5ஆல் பெருக்கி 300ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 54,000 ஜூல் வரும். ஓகேங்களா? இதில் வெப்பத்தின் அலகு வந்து ஜூல்னு குறிப்பிடுவோம் இல்லையா? அதனால் வெப்பத்தின் அலகு ஜூலு. அது ஜூலில் தான் சொல்லணும். இது மூணுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 54,000 ஜூல் கிடைக்கும். அப்போ ஹச்சோட வேல்யூ, ஹச்ன்றது வெப்பத்தின் அளவு. ஆன்சர் வந்து 54,000 ஜூல். ஓகேங்களா? இது டைரெக்டாகவே இந்த சம்மு வந்து புக்கில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 51, 52ல் இருக்கும். இப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.